முதல் நான் வரை யாருமே மயக்கம். இந்த கண்மணியை நம்பி விட்டதுக்கு இந்த வேலை பண்ணி வச்சிருக்காளே. நான் கூட புருஷன் கூட நல்லபடியா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். இவ பண்ணி வச்ச வேலை நினைச்சா எனக்கு தலையே சுத்துது. இந்த வேலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறான். இந்த காலத்துல பிள்ளைங்களா எப்படி எப்படியா இருக்குது. இவ்வளவு தான் இருக்காளே. பாட்டி அடடே வாங்கம்மா. என்ன பாட்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? சும்மா நின்றுக்காம இருக்க. ஆமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. டிஃபன்லாம் செஞ்சு டைனிங் டேபிள் வச்சுட்டேன். நீங்க வந்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். அப்படியா பாட்டி? சரி சரி, இதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கிறேன். ஆமா நீங்க வீட்டுக்கு போறீங்களா இங்கே தங்குறீங்களா? ஐயா இல்லம்மா, எனக்கு வீடு இருக்கு, நான் வீட்டுக்கு போயிடுறேன். காலங்காத்தால வந்துட்டு வந்துருச்சு. சரி நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துங்க, வீட்டுல வேலை இருக்கு. சரிங்கம்மா நான் வந்துடுறேன். அப்புறம் அம்மா எல்லாம் கூப்பிடாதீங்க, மேடனே கூப்பிடுங்க சரியா? ஆமா இப்ப இந்த கிப்பி தலைச்சுக்கு மேடன்னு கூப்பிடுறது தான் கேடு. சரி கூப்பிட்டு தொலைஞ்சிருவோம், நமக்கு எதுக்கு வம்பு. என்ன பட்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் தப்பா சொல்லிட்டேன்னா? ஐயா இல்ல மேடம், தெரியாம அம்மா அம்மான்னு வந்துருது. இனிமே நான் மேடம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி நேரம் ஆகுதுன்னு சொன்னீங்க, கிளம்புங்க. சரிங்க மேடம் நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பரவாயில்ல, இந்த பொம்பளை நல்லா தான் வேலை செய்யுது. ஏதோ நமக்கு ஒரு ஆள் கிடைச்சது, எல்லா வேலையும் வாங்கி போட வேண்டியதான். சரி நம்ம சாப்பிட்டு போய் படுப்போம். காதல் இது காதல் என்றே பாட்டி வேற இப்படி நடந்துக்காத இப்படி நடந்துக்கோன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப போய் அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேசி பாப்போம். அடடே என் பேர் இங்கதான் நின்றுதா? கண்மணி பாட்டி நீ எங்க பாட்டீங்க? நான் கூட இருக்கட்டும், இந்நேரத்துக்கு வெளியே நீ என்னடிமா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள தானே இருந்த, இங்க எப்ப வந்த? இப்படி வந்து இருட்டுக்குள்ள இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, மனசு சரியில்லை, அதான் சும்மா நின்னுட்டு இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல பாட்டி, உன்னால ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் பாட்டி. ஒண்ணு மொட்டை மாடியில் நின்று சோகா கீதை வசிக்கிறேன், இல்லைன்னா அப்படி வெளியே வந்து சோகா கீதை வசிக்கிறேன். எப்பயுமே எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பியா? சந்தோஷமாவே இருக்க மாட்டியாமா? என்ன பண்றது பாட்டி, என் விதி அப்படி, நான் என்ன பண்ணிட்டு சொல்லு? விதியா மதியால வெல்லணும். இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது, அழக கூடாது. போய் நான் சொன்ன வேலையை பாரு, இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்காத. பாட்டி அதெல்லாம் சரியா வராது பாட்டி. பாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நான் சொன்னதை போய் செய்யு. இங்க பாரு, இந்த மாதிரி சுடியாரெல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காத. நல்லா பொம்பளைய லட்சணமா புடவை கட்டிட்டு உன் புருஷன் முன்னாடி போய் நில்லு, பாத்திரலாம். அவனா இல்ல நீ ஏன்னு? ஏன் பாட்டி நீ வெந்த பொண்ணுல வேலை பாத்துற? அடியே பாதமொழி பேசினா பத்தாது, போய் எப்படி நடக்குமோ அப்படி நடந்துக்கோ. சும்மா அங்கே இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்காது கண்மணி, அப்படிதான் உனக்கு சொல்லிட்டேன். கால நேரத்தை கடத்தாத. சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சு பாக்குறேன். நடக்குதோ நடக்கலையோ முயற்சி பண்றேன். இப்ப நீ கோட்டை விட்டுட்டியோ, அப்புறம் நான் பொறுப்பு இல்ல, அதையும் பாத்துக்கோ. சரிங்க பாட்டி நான் போறேன். பாடி சுடிதார கழுத்தி தூர போட்டுட்டு போய் குளிச்சுட்டு புடவை கட்டி பூவை வச்சுக்கிட்டு போய் உன் புருஷன் முன்னாடி நில்லு. எப்படி அவன் வசந்து போறான்னு இல்லையான்னு மட்டும் பாரு. அவன் எப்படி உனக்கு கட்டுப்படாம இருக்கான்னு நானும் பாத்து போடுறேன். சரிங்க பாட்டி. காலையில நல்ல செய்தி சொல்லுவேன்னு நம்புறேன். நான் கிளம்புறேன் சரியாமா? பாட்டி நீயும் இங்கேயே இருக்கலாம்ல? அரை ஏண்டி நீ வேற உன் மாமியா கறி கிப்பி தலைச்சி என்ன கழுத்தை பிடிச்சி வெளியாதல, ஒரே கிளம்புங்கிற. நீ வேற ஏதோ உன்னை பாக்குற சாக்கிலையாவது இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம பண்ணிவிடுவோம் போல. பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வீட்டு வேலை செய்யணும்னு என்ன தலையெழுத்து சொல்லு. கஷ்டப்படாம எந்த விஷயமும் கிடைக்காது என்மணி. உன்னை நான் பார்க்கணும், உன்னை நல்லபடியா பாத்துக்கணும், உனக்கு நான் சமைச்சு போடணும். அதுக்காக இதை விட்டா வேற வழி இல்ல. என்ன பண்ண சொல்ற சொல்லு. சரி பாட்டி நீ வீட்டுக்கு போ. சரி சரி நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், உன் மாமக்காரன் வேற சமாளிக்கணும். அதான் நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, சொன்ன மாதிரி நடந்துக்கோ சரியா? பாட்டி இப்ப வரட்டுமா? சரி பாட்டி. சரி போ, நாளை ரூமுக்கு போ. மணி வரேன், காலையில பாப்போம். நீ பார்த்து போ. என்ன பாத்துக்கிறதா இருக்கட்டும், ஆனா போல நீ நல்லா பாத்துக்கோ. வந்துட்டா பார்த்து போன்னு சொல்ல. பாட்டி கோவப்பட்டாலும் அழகாத்தான் இருக்கு. நல்லா இட்டு கட்டிடுச்சு, சீக்கிரமா போகணும். அந்த எடுபட்ட வேற வந்துருவான். சரி பாட்டி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாப்போம். நடக்குதோ நடக்கலையோ, என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். டே புருஷா, ஐ எம் ஆன் தி வே, வந்துட்டே இருக்கேன். என்னம்மா எல்லாம் அந்த புதுசா அந்த பாட்டி தான் சமைச்சாங்களா? ஆமா ஆமா அவங்க செஞ்சதான், நான் எதுவும் செய்யலப்பா. அந்த பாட்டி எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க, அதனால எனக்கு வேலை மிச்சம் தான். அப்படியா? சரி சரி. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், என்னப்பா உன் பொண்டாட்டி காணும், நீ மட்டும் வந்து உட்காந்து சாப்பிடற? அவ வெளியே இருந்தம்மா, பசிக்கலையா அதுதான். என்ன பசிக்கலையா? அதிசயமா இருக்கு, உன் பொண்டாட்டி விட்டுட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்க. பசிக்கலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? பசிச்சா அவளே வந்து சாப்பிட போறா, இதுல என்ன இருக்கு? அப்படியா? சரி சரி நீ சாப்பிடு. சரிம்மா. ஏதோ முட்டிக்கிச்சு நினைக்கிறேன், அதனாலதான் நம்ம கிட்ட அதை இதையும் சொல்லி மழுப்புறேன். எனக்கா தெரியுது சங்கதி. நடக்கட்டும் நடக்கட்டும், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல இருக்குது கதை. என்னம்மா ஏதோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல சும்மாதான். பாவம், அவளை விட்டுட்டு வந்து சாப்பிட்றோம்னு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது,
அவளுக்கே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. நாம இனி என்ன பண்றது? நாம சாப்பிடுவோம். அவளை விட்டு சாப்பிட மனசு வரல, கஷ்டமாவும் இருக்கு. என்ன பண்றது? ம் பேசாம நம்மளே போய் கூப்பிட்டுருவோமோ? அம்மா வேற இருக்கு. ஷோ, நம்மளே திட்டிட்டு நம்மளும் கூப்பிடவும் முடியாது. சரி, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு போய் ரூம்ல பார்க்கலாம். நம் 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 நம். வாவ், இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே. பொடி வச்சு ஏதோ ஒரு தோசை, நல்லா டேஸ்டா இருக்கே. ம் பரவாயில்லையே, இந்த பாட்டி நல்லா தான் சமைப்பாங்க போல. நம் 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 நம். நம்ம அம்மா கூட இப்படி சமைச்சிருக்காது. இந்த பாட்டி ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்காங்க. என்ன டேஸ்ட்! இன்னும் 5 தோசை கூட சாப்பிடலாம் போல. நம் 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 நம். என்னப்பா தோசை எப்படி இருக்கு? ஏன்னா நீங்களா சொல்றீங்க, எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? செம்மையா இருக்குமா? நீங்க கூட இந்த மாதிரி சமைச்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்காங்க அந்த பாட்டி. சரி சரி சாப்பிடு. ஓய் புருஷா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா தோசை சாப்பிட்டு இருக்க. ம் உன்னை கூப்பிட்டா நீ வருவியோ வரமாட்டியோன்னு தெரியல. அதனாலதான் கண்மணி, நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், சாப்பிட்டேன். பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. நான் மேலே போய் குளிக்க போறேன். எதுக்கு இப்ப குளிக்க போற? எல்லாம் ஒரு காரணமாக தான். நீங்கள் சாப்பிட்டு சீக்கிரமாக மேலே வந்துடுங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். எதுக்கு? ம் எதுக்குன்னு அங்கே வந்து பாருங்க தெரியும். கண்மணி, மறுபடியும் எதுவும் பிரச்சனை வேண்டாம். நான் இங்கே கீழே ரூம்ல படுத்துக்கிறேன். நீ மேல ஃப்ரீயா படுத்துக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்மணி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக மேலே வாங்க. ரொம்ப நாளாக என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஏன் ஒரு மார்க்கமா பேசுற? உங்கள் அம்மா முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. ஒரே முறையாக சாப்பிட்டு சீக்கிரம் மேலே வாங்க. நான் வெயிட் பண்ணிருப்பேன். சரி சரி, நீ போ, வரேன். சீக்கிரம். என்னப்பா ஏதோ வந்து காதில் மொனட்டு இருந்தா? ஏன் என்னவா அவளுக்கு? ஒன்றும் இல்லை, சாப்பிட்றியாண்ணே? எனக்கு பசி இல்லைண்ணா. அதாம்மா. சரிம்மா, எனக்கு போதும், நான் மேலே போகிறேன். டேய் நல்லா இருக்கு. நான் 2 தோசை கூட சாப்பிடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே போதுங்கிற? இல்லை இல்லைம்மா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மேலே போகணும். என்ன ஆச்சு? அவள் வந்து ஏதோ சொன்ன உடனே இப்படி துடிக்கிற. ஏன் என்ன சொன்னாவ? ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். நான் போய் படுக்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. சரி சரி கிளம்பு. சரிம்மா, குட் நைட். குட் நைட். சண்டாடி சிரிக்கி என்னத்தான் வந்து சொன்னானே தெரியல. காலைல சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி ஓட்டமா ஓடுறான். என்னமா நல்லா சொக்குப்படி போட்டு வச்சிடறாளிய. இந்த காலத்துல பிள்ளைங்களை கையில் ஒடிக்க முடியல. என்னதான் பண்ணி தொலைஞ்சான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஓட்டம் ஓடுறான். ஒரு வழியா குளிச்சு ரெடி ஆயிட்டோம். இந்த கெட்டப்புல நம்மளை பார்த்தா அசந்து போயிடுவாரு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு முடிச்சிடறேன். கொஞ்சம் இறங்கிதான் போய் பார்ப்போம் என்ன நடந்தா என்ன. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இதெல்லாம் நமக்குள்ள நடக்க தான் போகுது. அவரு சொன்ன மாதிரி அது இப்பயே நடக்கட்டும், இன்னைக்கே நடக்கட்டும். நாம தான் கொஞ்சம் நம்ம மனசை தயார் பண்ணி வைக்கணும். நான் தயார் பண்ணி தான் இருக்கேன். இருந்தாலும் மனசுக்குள்ள டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. ஐயோ வராருன்னு நினைக்கிறேன். என்னங்க வாங்க. என்னது இது? இவ ஒரு தினுசா நின்றுட்டு இருக்கா. தலையில பூவு புடவை. ஐயோ, நம்ம காண்றது கனவா இல்ல நிஜமா? ஏங்க அங்கே நிற்கிறீங்க? இங்கே வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன கண்மணி, எங்காவது ஃபங்க்ஷனுக்கு எது கிளம்பிட்டியா என்ன? ரெடியாகி நிக்கிற மாதிரி இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் இல்லை, இங்கே தான் இருக்க போகிறேன். வெளியெல்லாம் எங்கேயும் போட. அதுக்கு எதுக்கு இந்த நேரத்துல புடவை தலையில பூவு? ஏன் கண்மணி, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்ல, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. விளையாடாதீங்க. நீங்க பக்கத்துல வரீங்களா இல்ல நான் உங்க பக்கத்துல வரட்டுமா? எதுக்கு? இதை சொன்னா கேட்க மாட்டாரு. நாமளே பக்கத்துல போயிடுவோம். என்னங்க கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியே நடந்துக்கிற? நீங்க ஏங்க இவ்வளோ பதறீங்க? ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்ல இல்ல, நீ என்னமோ ஒரு மாதிரியா இருக்க. சரி கண்மணி, நான் கீழே போறேன். என்ன கீழையா? ஆமா கண்மணி, இங்க படிச்சா சரி வராது. நான் கீழே போறேன். யோ இது சரியா வராது. கண்மணி, என்னாச்சடி உனக்கு? பின்னென்ன மக்கு வேணும், நான் மட்டும் வாயை திறந்து கேட்க தெரியுதுல்ல. நான் நெருங்கி வந்தா நீ விலகி போற. என்னடா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் எது பிடிச்சிச்சா இல்லை பேய் பிடிச்சிச்சா? நீ சரியில்லை, எந்திரிச்சு போ. ஒரு அழகான பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இப்படி புடவை கட்டிட்டு வந்து உன் முன்னாடி நின்னா நீ என்னடானா வங்குடுமான்னு இருக்க. இதெல்லாம் என்ன சொல்ற நீ? அப்ப ஓகேவா? இதுக்கு மேல ஓகே, நான் வாயை திறந்து மட்டும்தான் சொல்லலை, எல்லா விதத்துல சொல்லிட்டேன். இன்னும் உனக்கு வழங்கலையா? அடி பாவி பொண்டாட்டி, இவ்வளோ நேரம் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தியாப்ப? எனக்கு தான் சரியா புரியவே இல்லை. ஐயோ கடவுளே, கையோ ஓடல காலும் ஓடல.
எப்படி ஓடும்? அதான் நான் உன் மேலே படிச்சுட்டு இருக்கேன்ல. ஐயோ பொண்டாட்டி, ம் இப்போ ஹாப்பி உங்களுக்கு? அடியே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு ஹாப்பியான்னு இருக்க. ம், இனிமே பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான். ஆரம்பிச்சிடலாமா? ம் தள்ளி அப்போ வேணுங்க நாளே விட்டுருக்க. ம், ஆமாம் ஆமாம், வேணும் தான் அலைய விட்டேன். சரி பொண்டாட்டி. என்னோட வேலை தான் கலைய போகுது. வாயோடு உந்தன் வாய் சேர்த்து உன் மார்போடு அம்பளி, அவந்திகா, அத்தை, என்னம்மா இன்னும் காலையிலேருந்து அதே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? சாப்பிட கூட இல்லை. ஏம்மா இப்படி இருக்க? அவன் தான் இப்படி பண்ணுறானா, நீயும்மா? என்ன சொன்னாலும் மனசே ஏற்றுக்க மாட்டேங்கிறத. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் வேணும்னு மறைச்ச மாதிரி எப்படி கோச்சுக்கிறாரே, அதான் என்னால் தாங்கவே முடியல. எம்மாடி, எல்லாம் சரியாக போயிடும். அவன் நீ சொல்லலேன்னு ஒரு வருத்தத்தில் கோவப்பட்டு கத்திட்டான். கண்டிப்பாக இப்போ வந்தால் உன்கிட்ட பேசுவான். நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. காலையிலேருந்து இன்னும் சாப்பிட கூட இல்லை. மாமா உனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுவா. இல்லாத பரவாயில்ல, எனக்கு பசிக்கல, அவர் வரட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா, அத்தை சொன்னால் நீயே கேட்க மாட்டியா? சொல்லு. அப்படி இல்லை அத்தை, இது வரைக்கும் அவர் என்கிட்ட கோவப்பட்டதே இல்லை. ஆனால் இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டார் அத்தை. ஆனால் அவர் மேலே தப்பு இல்லை, தப்பெல்லாம் என் மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு வார்த்தை பொறுமையாக அவர் என்ன எதுன்னு கேட்டுக்கலாம். அப்படி கத்தணுன்ட்டு இல்லை இல்லை அத்தை. அதுதான் எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. ஏ பாருமா, உன்னை சொல்லி குத்தமில்ல, உன் புருஷனை சொல்லி குத்தலை. அந்த வீணா பண்ண கொண்டக்கடி அந்த ராதாவில் தான் எல்லா வினையும் வருது. அவளை முதல்ல அடித்து தரத்தான் நான் என்ன வழின்னு பார்க்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதுவே ஒவ்வொன்றா நடக்குது. நான் என்ன தான் பண்ணிட்டு சொல்லு? நீங்கள் சொல்கிறது சரிதாத்தா. அவங்க வேணும்னு தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னத்தை என் மேலே கோவம் சொல்லுங்கள்? நான் உண்டு, என் மேலே உண்டுட்டு தான் இருக்கேன். நான் எதுக்காக அவங்க விஷயத்தில் தலையிடலை. ஆனால் அவங்க தான் என் மேலே என்ன கோவமோ வன்மமோ தெரியல இப்படி பண்ணுறாங்க. இங்கே பாருமா அதிங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிடாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ இப்போ போய் சாப்பிடு, சரியா? நைட்டு வந்து அவங்க ஒரு வேளை சமாதானம் கூட ஆகலாம். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன ஆக போகுது சொல்லு? ஏதாவது மாறப்போகுதா? இல்லை இல்லை, அப்புறம் ஏன் பட்டினி கிடக்க போகிறா சொல்லு? சரிங்கத்தா, நான் போய் சாப்பிட்றேன். இதுதான் நல்ல பிள்ளை கழகு. என் பேச்சை நீ அது கேட்பேன்னு நான் நம்புகிறேன். இல்லை நீயும் கேட்க மாட்டேன்னா இனிமேல் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேம்மா, என்னை தப்பாக எடுத்துக்காத. இல்லைத்தா, எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதனால் நீங்கள் எதுனாலும் என்கிட்ட தாராளமாக சொல்லுங்கள். சரிம்மா, எனக்கு இது போதும். உன்கிட்ட நான் என்னத்தை எதிர்பார்க்க போகிறேன் சொல்லு? பெத்த பிள்ளை மாதிரி தான் உன்னையும் நினைக்கிறேன். என்ன நீ இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது என்னாலையும் பார்க்க முடியல. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது நீ மட்டும் இப்படி பட்டினி கிடக்குறியம்மா. எந்த விதத்தில் நியாயம் நீயே சொல்லு? சரிங்கத்தா, நான் சாப்பிட்றேன். சரிம்மா. அடரே, உங்கள் மாமா வராரு. அடது, என்னங்க முகப்புறா ஒரே சிரிப்பாக இருக்கு, என்ன விஷயம்? இருக்காத பின்ன. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளு, என் மருமக கிட்ட தான் பேசணும். சரி, பேசுங்க. ஏமாடி மருமகளே. மாமா சொல்லுங்க மாமா. ஏமாடி, இன்னைக்கு மாமா முதல்ல வேலைக்கு போய் 150 ரூபா கூலி வாங்கிட்டு வந்திருக்கேன். நாள் சம்பளம் அதை உன் கையில கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன திருத்தினது பூரா நீ தான். என் பிள்ளையாட்ட சொல்லி கேட்குறேன், நீ அந்த காசை வாங்கிடுமா? ஐயோ மாமா, ஏன்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. அத்தை கையில் கொடுத்து வாங்குங்க. நான் என்ன மாமா பெருசாக பண்ணிட்டேன் சொல்லுங்க? அப்படியெல்லாம் இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் என்னால் முடியாத காரியத்தை நீ பண்ணியிருக்க. என் பிள்ளை மாதிரி தான் நீயும். நீ காசை வாங்கிட்டு அப்புறமா அவர்கிட்ட கொடு, ஒன்றும் தப்பில்லை. ஆமா, கத்த கையே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, மாமா கையில காசு கொடுப்பனா நீ உன் கையெல்லாம் வாங்கி திருப்பி ஏன்ட்டு கொடுப்பியா? சரியாம்மா? மாமா வேண்டாம் மாமா, அத்தை கையிலே கொடுங்க, பாவம் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ காசு வாங்க போறியா இல்லையா? வாங்கிக்கம்மா, ஒன்றும் இல்லை. சரி கொடுங்க மாமா. இருமா, பாக்கெட்ல இருக்க எடுத்து தரேன். இந்த மனுஷன் இப்படி திருந்துவார் நான் நினச்சி கூட பார்க்கல. என் மருமக நீ வந்த நேரம் இவரை திருத்திருக்க. எல்லாம் நல்ல காரியமாக தான் இனிமேல் நடக்கும், கவலையே படாதம்மா. ஏமாடி, இந்தா இதை வாங்கிக்கோ. கொடுங்க மாமா. ஏமாடி, அதுல ஒரு 50 ரூபா நீ எடுத்துட்டு மீதி 100 ரூபாய் மட்டும் உங்க அத்தை கையில கொடுத்துரு. உனக்கு என்ன ஆசைப்பட்டதோ அதை வாங்கிக்கமா. உங்க அப்பா மாதிரி நினைச்சு நான் சொல்றேன். 50 ரூபா சின்ன விஷயம் தான் இருந்தாலும் மாமா முதல்ல சம்பாரிச்சு வாங்கின காசு. அதனால உனக்கு ஏதோ ஹேர் பின்னோ சடவிலியோ பேண்டோ பூவோ எதுமோ வாங்கிக்கமா. அந்த காசுல உன்னால என்ன வாங்க முடியுமோ வாங்கிக்கமா, சரியாமா? என்னமாச்சு இப்படி அழுகுற? ஏமா, மாமா ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? ஐயோ இல்லை மாமா,
எங்கள் அப்பா கூட என் கையில் காசு கொடுக்க யோசிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் என் கையில் காசு கொடுத்துருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை எங்கள் அப்பா கூட இப்படி தள்ளியே நினச்சி வருத்தப்படுறதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்மாடி அவந்திகா அழுகாதம்மா. அழுகாத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா அடுத்து உனக்கு அம்மாவும் அப்பாவும் நாங்கள் இருக்கோம். எதுக்கு நீ கவலைப்படாத. எங்கள் வீட்டு பிள்ளை என்னைக்கும் கண் கலங்கக்கூடாது. கண்ணை தொடம்மா. ஆமாம்மா, இனிமே நீ என்ன மாமான் தான் கூப்பிடக்கூடாது, அப்பான் தான் கூப்பிடணும். உங்க அப்பா நான் இருக்கிறேன். இனிமே உன் கண்ணு எந்த கண்ணீர் வரவே கூடாது. சரியா? தைரியமா இரு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உன்ன மாதிரி ஒரு மருமகள் கிடைக்க நாங்க அதை கொடுத்து வச்சுக்கணும். நீ வந்து இந்த குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்குமா. அதனால கண் கலங்காம இரு. சரியா? இனிமே நம்ம வீட்டுல என்னைக்கு சந்தோஷம் தான். ஆமாம்மா. என் மாதிரி கண்ணை தொடமா. கஷ்டமா இருக்கு பார்க்க. சரிங்க அத்தை. சரிங்க மாமா, நான் அழுகலை. நீங்கள் 2 பேரும் இப்படி முகத்தை வச்சிருக்காதீங்க. சரியா? சந்தோஷமா இருங்க. இதுதான் நல்ல பிள்ளைகளாக. சரிம்மா, உள்ள போ. அத்தை இந்தாங்க, இந்த காசு உங்ககிட்டே இருக்கட்டும். நான் வேணும்னா வாங்கிக்கிறேன் அத்தை. அப்படியா? சரிம்மா வந்திக்கா. சரி அத்தை, மாமா நான் என்ன சாப்பிடல, நான் போய் சாப்பிட்றேன். ஏமாடி போய் சாப்பிடுமா. என்ன சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள போ. சரிங்க மாமா.